க்கு பரிபூரண ஆன்மாக்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு பக்தர்கள் எப்போதுமே ஒரு சின்ன துயரமோ ஒரு மனவேதனையோ நமக்கு ஒரு பிடிக்காத செயலோ நம்ம மனதை தொற்றுருக்கு அப்படின்னு சொன்னால் அதையே நினச்சிக்கிட்டு இருந்து வருத்தப்படுற குணத்தை நம்ம கைவிட்டுறணும். அதை நம்ம மறந்துட்டோ அல்லது அதை தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்து நடப்பது என்ன, அடுத்து எது நடந்தால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நம்முடைய பிரார்த்தனைகளையும் நம்ம மனத்தையும் அந்த துயரங்கள்லேருந்து மீட்டி கொண்டு போனால் தான் இந்த உலகத்தில் நம்ம துன்பத்திலிருந்து விடுதலையாக முடியும். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த உணர்வுகள் நம்மளை பாதிக்கும். அதனால் எல்லாருமே யார் மனதில் என்ன துயரம் எந்த மனிதனால் ஏற்பட்டாலும் சரி, அதை கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்முடைய மனதை அந்த துயர அலைகளிலிருந்து கடத்தி செல்வதே இந்த உலகில் புனிதமான வழி. அதனால் அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிடணும். நம்ம அப்போ தான் இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக நம்ம கழிக்க முடியும். அதனால் எல்லாருமே தன்னுடைய மனதையும் அறிவையும் அப்படி ஆயத்தப்படுத்தி வாருங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். அதுவே நமக்கு மிகவும் புண்ணியமானதாக நடக்கும். ஐயன் கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, சென்னை மாநகர் சென்னை பக்தராக சென்னை உத்தரவு வண்டி வாகனங்களை வைத்து தன்னுடைய பணம் நஷ்டமாயிருக்கு கருப்பசாமி, அதை எனக்கு மீட்டித்தாங்கன்னு கேட்டு வந்த மகன் வரலாம். வேற யாரும் வண்டி வாகன தொழில் யாரும் வச்சிருக்கா? வேற யாரும் டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? வண்டி மெக்கானிக்கல் உட்கார நிப்பானுங்க. சர்வமங்களம் நமஸ்து. வரலாம் மகனே, வா. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனக்கண்களில் என்னுடைய முகம் தெரிந்து கொண்டே இருக்கும். உறங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் நினைக்கும் பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தில் உன் மனம் துயரமடைகின்ற பொழுதும் அப்பொழுதும் நீ என்னை நினைக்கிறாய். மகிழ்ச்சி அடைய பொழுதும் கூட என் முகத்தை பார்க்கிறாய். அதனால் உன் முகம் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே என் முகம் தெரியாத நாளே இல்லை. அப்படி இரவும் பகலும் உன்னுடைய உள்ளத்தில் நான் குடியிருக்கிற காரணத்தால் நீ இப்போ அடைந்திருக்க துயரத்தை நான் பார்த்தேன். உனக்கு சில இடங்கள்லேருந்து பணம் வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி இழந்து போன வண்டிகளை நான் பெற்று தந்திருக்கேன். மீண்டும் உனக்கு உன்னுடைய வண்டிகள்லாம் வாங்கி தருவேன். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு பணம் தந்தால் போதும்லாடா. கால் ஒன்றுட்டுவான் வரட்டும், 2 பேரும் கிடைப்பான். கருப்பசாமிக்கு இந்தாப்பா, உனக்கு இன்னொரு 20 நாளில் 2 டிரைவர்கள் நிரந்தரமாக வேலை கிடைப்பாங்க, பணமும் கிடைக்கும். வெற்றி அடைந்து வருவாயப்பா, வாழ்க. கருப்பசாமிக்கு மெக்கானிக்கல், வண்டி வாகனம் மெக்கானிக்கல். என்னது, ஒரு 2 வீலரா? கால் வந்துட்டுவாங்க. அப்படி வரட்டும். எல்லாரும் உட்காருங்க. சாமி உட்கார சொல்லு கருப்பசாமி. அந்த கடை முன்னால் நிற்கவெல்லாம் அப்படியே உட்காருங்க. 14 பேரில் எத்தனை பேர் என் முன்னால் நிற்கிறீங்கப்பா? 3 பேர். கோவில் தொண்டர்கள் 14 பேரில் எத்தனை பேர் உள்ளுக்கு நிற்கிறீங்க? கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. போகிற வழியில் அற்புதமான ஒரு பிள்ளையார் இருக்காரு. அதை தாண்டி அடுத்த ரோட்டுக்கு முனையில் நுழையும் பொழுது ஒரு கிறிஸ்தவம் சொந்தமான ஒரு சர்ச்சு தெரியுதே, இருக்கா? கால் வந்துட்டு வாப்பா. இப்போ ஒரு 6 மாத காலங்களுக்குள்ள உனக்கு தொழிலை கொஞ்சம் விருத்தியாக பார்க்க முடியாத மனவேதனையும் உடல் சோர்வும், உனக்கு கூட ஒத்துழைக்கிறதுக்கு ஆள் சரியாக இல்லையே அப்படிங்கிற மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குப்பா. அதனால் தொழிலை பக்குவமாக பார்க்க முடியுமா அல்லது நமக்கு வேறு எதுவும் குறைபாடுகளா அப்படிங்கிற ஒரு விஷயமும், வீட்டில் ஒரு பிள்ளையை பற்றிய மன கவலையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து உன்னை விடுதலையாக்கி தந்தால் போதுமா ஐயா? கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்?
பையனை வர வச்சு தந்தா போதுமா? ஆனந்தமும் உன் வீடு வந்து சேருவான். இந்தா கருப்பசாமி கனி உன் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே உன் பையன் செய்தி கிடைக்கும். போ, அடுத்த பைசையில் அதை செய்த மகனே, சந்தோஷமா இரு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு என் சொத்துக்களுக்கும் என் குடும்பத்துக்கும் என் கூட பிறந்தவங்களே அமைதி குறைவை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டு வந்த மகன் வரலாம். இடையில பேசாதீங்க ஐயா, கால் வந்துட்டாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னைய முன்னுக்கு பின் முரண்பாடு ஆக்கி உன்னை டென்ஷன் படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். நீ ஒரு முடிவுக்கு வருவதற்கு அமௌண்ட்டை மூல குறைத்து பேசுவாங்க. அதுக்கு நீ சரின்னு போகல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இவ்வளோ அமௌண்ட் தரணும்னு சொல்லி உன்னைய பேசுவாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடாக காட்டி உன்னை பழி வாங்கிறதுக்காக அந்த குடும்பம் காத்திருக்குடா. கால் வந்துட்டு வா. அமைதியாங்க. அவங்களுடைய மனநிலைகளை மாற்றித்தாரேன். 3 மாதத்துக்கு இது சம்பந்தமாக எந்த விஷயமும் யார்கிட்டும் பேச வேண்டாம். நீ தானாக ஒரு முடிவை நான் உருவாக்கி தரேன். ஆமாம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உனக்கு துணையாக இருப்பாங்க, நீதியோடு உனக்கு நடத்தி தருவாங்க. வெற்றியாக்கி தரேன் மகனே, ஜெயிச்சு வா. போ. மனநிலைகள் மாற்றப்படுகிறது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுதேன். கர்மசாமி என் பையனுக்கு திருமணம் நடத்தி தர வேண்டும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். வேற யாருப்பா இருக்கா? பையன் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க, முன்னால் வாங்க. அப்படி நின்றுக்காமா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையனுக்கு மாங்கல்யம் சொந்தமான மனக்குறைகளும் ஜென்மபாவமும் இருக்குது. இந்த 2 நிலைகளுக்கும் மாற்று ஏற்பாடை செய்து உன் பிள்ளைக்கு 90 நாளையில் திருமண பாக்கியத்தை உருவாக்கி தந்தா போதுமா? அதற்கிடையில் ராமேஸ்வரம், திருநள்ளாறு, திருக்கடையூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பாவநாசம் ஆகிய 3 தீர்த்தங்கள் ஆடி நீ வர வேண்டும் அப்பா. கால் வந்துட்டு வா. ராமேஸ்வரம், திருநள்ளாறு, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாவநாசம். நெல்லை மாவட்டமா தென்காசி மாவட்டமா? அவருக்கு தெரியல. இந்தாப்பா 3 தீர்த்தமும் ஆடி வர முன் ஜென்ம பாவமும் நோய்ந்தும் மனவு சக்தியை கொடுத்து வெற்றியாக்கி தர மகளே. இந்தாங்க செல்வ சிறப்போடு இருப்பாயப்பா, வாழ்க. அடுத்து மகன் கல்யாணத்தை கேட்க வந்த பெண்ணடியாள் யாருமா வந்திருக்கிய? நீ யாரெல்லாம் வந்திருக்கிய? நீ தாமனு எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ அவ யாரு? யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் வந்துட்டு வா. மெல்ல, ஏன் பயப்பட வேண்டும்? நல்ல காலில் விடலை. வந்துட்டு வா. வா. நாகாத்தம்மன் கோயில் எங்கம்மா இருக்குது? அதான் பந்து நிற்கிறா. புரியுதா? ஏன் அவளை கூப்பிடணும்னு விஷயம் புரியுதா உனக்கு? அந்த தேவியை இவளுக்கு முன்னால் வந்து நிற்கா. நான் இவளை கூப்பிடாம வேறு யாரையும் கூப்பிட முடியுமா? யோசிக்க வேண்டாமா? கால் வந்துட்டு வா. என்னடா பரமேஸ்வரா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? எஸ், உட்காரலாம். வேறு என்னம்மா வேணும்? யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பக்கத்தில் வா. கண்ணை மூடி நிமிந்து உட்காருமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓதிய எலுமிச்சங்கனி சில தீய சக்தி மிகுந்த அடையாள பொருள்கள் உன்னுடைய கட்டுமனையினுடைய சைடில் கிடந்துச்சு. அதுலேருந்து இன்றைக்கி 3 ஆண்டு காலங்களாக பணத்தால் நஷ்டம், வீட்டில் உறவுகளுக்குள் மனக்குழப்பம், திருமணம் சொந்தமான மாங்கல்ய தடைகள், இப்போதைக்கு கடன்கள் போன்றவைகளால் நீ மாட்டிக்கிட்டு இருப்ப. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட திருமண காலமும் நடக்கும், கடன்களும் தீரும், உன் மனக்குறைகளெல்லாம் நீங்கும். வேறு என்ன வேணும் மகளே? இந்தா உயிர் பலி இல்லாமல் காப்பாற்றி தரேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு
கருப்பசாமிக்கு பின்னாடியார் காலில் வந்துட்டு வரலாம். யானை முகத்தான் அவன் 5 கரத்தான். விநாயகர் கோயில் எங்கம்மா இருக்கு? சரி, கால் வந்துட்டு வா போ. என்ன வேண்டும் உனக்கு? உன் மகன் மனசு மாறணும்னு சொல்லுதியே, இன்னொரு பொம்பளையுடைய மனசு பாதிக்க, அதுக்கு என்ன செய்யலாம்? புரியலையா? உன் பையன் ஏற்கனவே ஒரு நட்பு வச்சுருக்கான். அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகாமல் அவனை கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கணும். நீ நடந்ததை சொல்லுத, நீ கல்யாணம் முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு நான் பேசினேன். கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளையை பற்றி பேசுவது இன்னொரு பிள்ளையை பற்றி பேசக்கூடாது, குழப்பவே கூடாது, தெளிவாக இருக்கணும். யாருக்கு இப்போ கல்யாணம் முடிச்சு வைக்கணும்? இந்த மனத்தை மாற்றி தரேன், கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் மாரியாத்தா கோயில் எங்கே இருக்குமா? இந்தா, சக்தி உண்டு, வெற்றி அடைவாய். அடுத்து நீங்கள் இல்லை பொறுங்க, உங்களை என்னென்னு கேட்டுக்கிறாங்க, நில்லுங்க. ஆப்ரேஷன் யாருக்கும் ஆயிருக்கா உங்கள் வீட்டில்? யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம் வாங்க. ஏன்னா அடையாளம் இல்லாமல் நான் கூப்பிட முடியாது, அதான். நீங்களும் வாங்க அக்கா, கூட வாங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. பக்கத்தில் வாங்க, எட்டி இருக்கக்கூடாது, பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியா, சரி. அங்காளம்மன் கோயில் எங்கே இருக்குது? அப்படியா, அரும்பு விழும் மலை, மருந்து மலை, மருதீஸ்வர் கோவில். சென்னையில் எந்த இடம் நீங்கள்? வருது. யார் அது? நீங்களா? சரி, கேட்டு பார்க்குறேன். திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி எதுவும் செய்திகள் உண்டா? வருஷத்துக்கு ஒரு முறை போவீங்களா? அப்படியா, சரி. உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நான் வெற்றிகரமாக நடத்தி தரணும்னு சொன்னால் புரட்டாசி மாதம் பிரம்மோத்சவத்துக்கு பிறகு நடக்கும். புரியுதா? அப்போ ஐப்பசி கார்த்திகையில் அந்த திருமணம் வெற்றிகரமாக நடத்தி தருவேன். அதுக்கிடையில் உங்களுக்கு உயிர் கண்டம் உடல் கண்டம் இல்லாமல் காப்பாற்ற வழிவகுத்து தாரேன். கால் ஒன்று வரலாம். என்னடா குட்டையப்பா, வேற என்ன வேண்டும்? அந்த பொண்ணுக்கு நான் முடிவு சொல்வதற்கு இப்போ இல்லைம்மா. புரட்டாசி மாதம் வரை அவகாசம் இருக்கிறதுனால அந்த தெளிவு மாற வாய்ப்பு இருக்கிறது. வரலாம் பக்கத்தில். நிதானமாக இருந்து செயல்படுங்கள், முடிவெடுக்க வேண்டாம். இந்தாங்க. கருப்பசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? குழந்தை சம்பந்தமாக, குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாருக்குமா? குழந்தை எத்தனை? உங்களுக்கு எந்த ஊர்? என்ன பேசுகிறாங்க? குழந்தை வேணுமா உங்களுக்கு? பிறந்து இருக்கிற குழந்தை உடல்நிலை சரியில்லையாம்மா? அங்கே போய் நில்லுங்கம்மா. சபையவே குழப்பறியம்மா, புரியாம. குழந்தை வரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பைசில் 1 சென்னையில் இருந்து. வீடு இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாங்க, கால் ஒன்று வரலாம். எதையாவது ஒன்று படபடப்பாக நினச்சிட்டு வரக்கூடாது. நல்ல சிந்திச்சு சாமி கூப்பிடுறது நம்மளைத்தானா, இந்த சப்ஜெக்ட் நம்மள்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு. அடுத்து வெளிநாடு சம்பந்தமாக ஏற்பாடு செய்து இதுவரை நடக்காமல் வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னப்பா வெளிநாடு? பாஸ்போர்ட் எங்கே இருக்குது? வாங்க,
முன்னால் வாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து திருமணமாகி மனவேதனைக்குரிய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருப்பதாக வேதனைப்பட்டு வந்தது யார்? வாமா முன்னால வாமா. இன்னொரு தினம் கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? கண்ணை மூடுங்க. உன் வழியை சார்ந்த உறவினர்களால் நீ வாங்கியிருக்கக்கூடிய வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாமலும் அதை வைத்திருக்க முடியாத துயரமும் இப்போ நடக்கும். வயிறு இடுப்பு சம்பந்தமான வலி வேதனைகள் உடலில் இருக்கும். இந்த நிலைகளுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு மனக்குழப்பம் உண்டு. அதுக்கு ஒரு பெண்ணுருவல் காரணம் என்றே நான் சொல்வேன். இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்கி சொத்துக்கு பங்கமராமாக்கி தந்தா போதுமா? இந்தா மகனே, எல்லா வெற்றியும் உனக்கு நடந்தாச்சு. என்னால் உன் வாழ்வு உயரும் அப்பா, வாழ்க. கர்மசாமிக்கு வாப்பா. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனேன் சந்தனம் சேராகுமா? சந்தனம் என்னைக்கும் சகதியாகுமா? ஆகாது. என்ன வேண்டும் பிள்ளைக்கு? உன் பேர் என்னடா? ஒரு பெரிய தூய துறவியின் பேர் உனக்கு. தேசிய கீதத்தை எழுதியவர் யாருப்பா? தேசிய கீதத்தை எழுதியது யாரு? அவர் இல்லற துறவி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? நம்மளுடைய நாட்டில் தமிழ் தாத்தா அப்படின்னு செயல்படக்கூடியவர் யார்? ஆம்பளை. அருமை 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 அருமை. இந்த அரவிந்தர் என்பவர் யார் என்றால், இந்தியாவிற்கின்ற ஆன்மீக பெருமைகளை எல்லாம் அயல் நாட்டுக்கு, அதாவது பிரெஞ்சு நாட்டுக்கு தெரியப்படுத்தி அந்த ஞானத்தை தன் பக்கத்தில் இழுத்து தவத்தால் தியானத்தால் எதையும் வெல்ல முடியும் என்ற ஒரு மகத்துவமான ஒரு சக்தியை நமக்கு நிலைநாட்டி காண்பித்த ஒரு மகானின் பெயர்தான் அரவிந்தர் என்பவர். புரியுதா? அவருடைய ஆசிரமம் எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. அவருடைய பேரால் தான் எல்லாரும் நினைஞ்சிருக்காங்க அரவிந்த் கண் மருத்துவமனை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படி போட்டாங்க? ஏன் வேற ஆள் பேரை போட்டிருக்கனால? கண்ணை மூடி விட்டாலும் அரவிந்தருக்கு இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் தெரியுமா? ஞான கண்ணை பெற்றவர். அதனால தான் அந்த கண் மருத்துவமனைக்கு அரவிந்தர் கண் மருத்துவமனைன்னு பேர் வச்சான். புரியுதா? ஒரு பேருக்குள்ளே இத்தனை விளக்கு இருக்குது. உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்தக்கூடிய டைமே இது கிடையாது. அதனால் நீங்கள் மாப்பிள்ளை கிடச்சிடுது, பொண்ணு சம்மதிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே தவிர திருமாங்கல்யத்தை பூட்ட முடியவில்லையே. உண்மையா இல்லையா? அப்போ அந்த காலச்சுவடுகள் இன்னும் நமக்கு கை கொடுக்கவில்லை என்பது பொருளாகும். அப்போ இடையில இருக்கக்கூடியது விஷயம் என்ன, அதை பார்க்கணும்ல. கால் ஒன்று வரலாம். இடையில நடக்கும் விஷயம் என்ன அப்படி என்று பார்த்தா, பையனை சார்ந்த பெற்றோர்களுடைய வகையில் ஆயுள் சம்பந்தமான விஷயங்களில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதனால் ஒரு மாங்கல்யத்தை பூட்டுகிற பொழுது இன்னொரு மாங்கல்யத்துக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கால சர்க்கங்கள் நீட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் 49 நாட்களில் அவருக்கு விசா தெளிவாக எழுதப்படும். புரியுதா? எம்பசியிலிருந்து அவருடைய ரிசர்ச் டோக்கன் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த விசாவுக்கு எந்த ஒரு தடைகளுமே கிடையாது. என்ன, யூகேயில் இருந்து எந்த கம்பெனி நமக்கு கொடுக்கணுமோ அவங்களுடைய ஸ்பான்சரெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கிறது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக பணி செய்யக்கூடிய விசாவாக அடித்து தரப்படுகிறது. ஆகையினால் திருமணம் வெற்றியாக நடக்கிறது. மகனே, ஐஸ்வர்யம் பெறுவாயாக.
யூகேன்னு யுனைடெட் கிங்டம் அப்படி தானே, யுனைடெட் கிங்டம்ஸ். இந்தியாவை அடிமைப்படுத்தியிருந்தாலும் அறிவிலும் தெளிவிலும் மொழியியலிலும் ப்ரொடக்ஷன்லையும் அதுதான் உயர்ந்த நாடு. வெற்றி பெறுவாய் மகளே, வாழ்க. இந்தா நலமடை வாயப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆடி அமாவாசை தம்பி ஆடி அமாவாசை நம்ம கோயில் நடக்கிற அன்னதானத்துக்கு உங்களுடைய பங்கீடுகள் வேண்டும். உங்கள் பேர் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த பைத்தில் திருமணமாகி மனவேதனை அடைந்து வந்த பெண்மகள். மஞ்சத்திட்ட முன்னால் வந்து நின்று என் செல்ல ஐயா நீ போட்டிருக்க மஞ்சத்திட்ட தானே, அதான் பக்தன் வாழ்க. இது யாரு? வா என் செல்ல மகளே அப்படின்னு நினைக்கா. டிங் டிங் வா. அத்தான் எங்கே இருக்கிறார்? சரி உட்கார். உனக்கு சொந்த ஊர் இது? திருவான்மியூர் மருதீஸ்வர் கோவில் அங்கே தானே இருக்குது. மூர்த்த ஓலை எழுதப்பட்ட நாள், நிச்சயதாமனம் பண்ண நாள் நான் நினைவு இருக்கா? நினைவில் இல்லை. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது? பிள்ளை இருக்கா உனக்கு? இப்போ என்னாச்சுமா வீட்டுக்காரரு? ஒரு முறை கால் வந்துட்டு வா. ஒரு முறைத்தான் வரும். உட்காருமா, கண்ணை முடிக்கா, நல்ல தியானம் முடிக்கா. ஒரு மணி கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. உன்னுடைய கணவனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன்னோடு வாழ்வதற்கு அவனுக்கு உள் மனதில் விருப்பம் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை எனக்கு சரியில்லை, என் மனத்துக்குள்ளேயும் சில பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, அதனால் இப்போ நான் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படிங்கிற சில செய்திகளை பரப்பியிருந்தான். உண்மையா? ஆனால் அது அத்தனையும் பொய். ஆனால் இப்போ அவனுடைய நட்பிலும் வாழ்க்கையிலும் வேறொருத்தருடைய ஒரு சொந்தம், ஒரு துணை ஒட்டி இருக்கிறது. அதனால் அவன் முழுக்க முழுக்க உன் பக்கத்தில் நினைக்கிற சிந்தனை அவன் உள்ளத்தை விட்டு நீங்கி இருக்கிறது. அதுக்கு அவன் உற்றார் உறவினர்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் நடக்கிற சம்பவங்கள் இது. அவன் மனதை இனி மாற்ற முடியுமா? உன் பிள்ளைகளுக்காக அவனை நான் இழுத்து கொண்டு வந்து சேர்த்து தரேன். கால் வந்துட்டு வா. அப்புறம் ரேஷன் கார்டெல்லாம் எங்கே வச்சுருக்க? ரேஷன் கார்டு உண்டா? அந்த கார்டில் அவன் பேர் இருக்கா? இல்லை. அதுதான், அதனால தான் அந்த கார்டை கேட்டேன் நான். இந்தா ஜெயிச்சுத்தாரேன். 3 முறை என்னை பார். பாபாங்களே கால் வந்துட்டு வாப்பா. கிருஷ்ணா இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என்ன வேண்டும்? வெளிநாட்டுக்கு போகலையா? விசா கிடைக்கல. யாரெல்லாம் போகிறிய? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். வரலாம்ப்பா. முருகப்பெருமான் வரார. முருகன் கோயில் எங்கேப்பா இருக்கு? பக்கத்தில் இருக்கோ? சரி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, என் துணை உண்டு வாழ்வில் இனி துயர் இல்லை உனக்கு. உனக்கு இந்த மாதத்தில் நான் விசா வர வச்சு ஏற்பாடு பண்ணி வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன்.
சரியாக 38 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அதே மாதிரி 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கல்யாணம் முடித்த பிறகும் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்து மீண்டும் ஒரு திருமண வாழ்க்கையை செய்யக்கூடிய நிலைமைகளில் ஒரு பிள்ளையினுடைய விதி இருக்கும். அது பயப்படக்கூடிய விஷயமோ வேதனைக்குரியதோ அல்ல. அந்த பிள்ளைகளை பெற்ற தாயினுடைய ஆரோக்கியத்தில் குறைகளும் உடல் சம்பந்தமான வீக்க உணர்வுகளும் தோன்றும் இருக்கா. அதனால் அவளுக்கு உயிருக்கு பங்கமில்லை. நோயிலிருந்து விடுபட்டு வெளியேறுவாள் மகளே, வெற்றி அடைவாய். கால் ஒன்று எம்பெருமான் நம்பெருமாள் இணையடியே துணையனக்கு எங்கள் பிரான் தயவிருக்க எதுவரினும் நாமஞ்சோம். இந்தாப்பா, எந்த மனக்கலக்கமும் இல்லை, வெற்றி அடைவாய். விசா வர வைக்கிற வாழ்வாய். வாமா, உனக்கு என்ன வேணும்? இந்த மாதம் உனக்கு வேற கம்பெனியில் வேலை கிடைக்கும். சந்தோஷமா இரு, உன் கவலையெல்லாம் தீரும், கஷ்டம் தீரும். போயிட்டோம். கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு கேட்டு சொல்ல வந்தது யாரு? என்ன பிள்ளை சொல்ல கேட்கணும்? உங்க சொல்ல உங்க பிள்ளை கேட்கணும். காலம் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், அவனே மனிதன். பெருமாள் வாரார திருப்பதி வெங்கடாச்சலபதி. என்ன விஷயம்? என்ன வேண்டதில்ல அது? அப்படியா? உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அப்படியா? யார் உன் பேச்ச கேட்கணும்? அப்படியா? பெருமாளுக்கு எத்தனை மனைவி? எம்பெருமான் முருகப்பெருமான் சுப்பிரமணியன் அவதாரத்தில் எத்தனை மனைவி? சித்தி புத்தி என்னும் கல்யாணத்தை முடித்த விநாயகருக்கு எத்தனை மனைவி? அவதார புருஷர்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி என்று 2 மனைவிகளோடவே வாழ்ந்தார்கள். மாயவநாதன் எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? பாமா ருக்குமணி என்று 2 மனைவி. உனக்கு மட்டும் இந்த வரலாறை சொல்றதுன்னு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தெரியுமா? கால் வந்துட்டு இந்திரங்கட்டதும் பெண்ணால, சிரிக்காத, சந்திரங்கட்டதும் பெண்ணால. ஒரு ஆம்பளை கெட்டு போகணும்னா அதுக்கு பொம்பளை தான் காரணம். ஒரு பொம்பளை கண்ணீர் விடணும்னா அதுக்கு ஆம்பளை தான் காரணம். எந்த பேரும் யோக்கியம்னு சொல்ல வரேன். உண்மையா இல்லையா? யாரையும் பேச, யாரும் எல்லாரும் குற்றவாளி. என்ன, யார் குற்றவாளி? எல்லாரும் குற்றவாளி. பையனுடைய மனத்தை பார்த்தேன். தேவையில்லாத நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு. அதில் லேடிஸ் இருக்குது, அதில் மருமகளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பிரிவும் பிரச்சனையும் வந்துச்சு. அதான் 2 முன்னாடி கதையை சொன்னேன். புரியுதா? உன் மகனை செருப்பால் அடித்து திருத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு. மெட்ராஸில் நமக்கு கடற்கரை நல்லா இருக்கு. என்ன, மெரினா பீச்சு, கோல்டன் பீச்சு எல்லாம் நல்லா. இந்தா 3 மாதம் பொறுமையாக இரு. பிள்ளைய மாற்றி எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்துடுறேன். சண்டையே இனி வராது, சந்தோஷம் கிடைக்கும். தொடர்ந்து என்னை பார், வெற்றி அடைவாய். இந்த பணத்தை வச்சுக்கா, விவரம் கிடைக்கும். கர்மசாமிக்கு நான் சினிமா ப்ரொடக்ஷனில் இருக்கேன். எனக்கு தொழிலும் அமையணும், 2-3 பொண்டாட்டியும் வேணும். நீந்தாலடாதே. ஏற்கனவே மனம் முடித்து ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது. இதில் கூட இருக்கிற ஒருவனுடைய குடும்பம் சீர்குறைந்து அந்த பொம்பளையை காப்பாற்ற முடியாமல் போன காரணத்தால் அவள் கொஞ்ச நாள் உன் தோளில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அதனால் எங்கே போனாலும் நான் தான் உன் பொண்டாட்டி, நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி உன் பேரை கெட்டு போனாலும் உன் பேரை கெடுத்துட்டா. உண்மையா இல்லையா?
பேரை கெடுத்தாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறவு கெடவில்லை சாமி. நான் அவளை வச்சு அடைந்த சந்தோஷமும் சுகமும் என்னை விட்டு போகலை. இப்போ அவளுடைய மனநிலைகள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் வேதனைப்பட்டு இருப்பாள். அவளுக்கு கொஞ்சம் பணம் கடன்கள் தேவை இருக்கிறது. இந்த கடனையும் தீர்த்து தரணும், அவளையும் காப்பாற்றணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். இதுக்கிடையில் உனக்கு தொழிலில் பழைய ஊக்கம் இல்லாமல் போச்சு. இப்போ வருமானம் இருந்தால் 2 முன்னாடி என்ன 3 முன்னாடி கூட வச்சுக்கலாம். இதோட முடிச்சுக்கிடுவியா? கால் சொல்லியா? சரி விடு.